நாலேஜை மட்டும் இல்லாமல் அதிகப்படியான புரிதலும் ஏற்படுத்த முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் உங்களுக்கு இந்த காணொலியிலே இருக்கு. இது என்ன ஸ்கில் கண்டுபிடிக்க பார்க்கலாம். பேஷன்ஸ்னா பொறுமை. பொறுமைனா என்ன? ஒரு விஷயம் நம்ம டீச் பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் புரியல, ஆனாலுமே நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் அதில் வரலன்னா கூட அதை பொறுமையாக எழுத சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரியுற அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு அடிப்படையாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் இல்லை மெத்தடை மாற்றி சிம்பிளிஃபைடாக சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும், அதாவது எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட பேஷன்ஸ். ஸ்கில்லுக்கு பேர் அடாப்டபிலிட்டி ஸ்கில். வாட் இஸ் அடாப்டபிலிட்டி? நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில். பிகாஸ் யூ ஹேவ் டு அலைன் ஆன் டு தி நீட் ஆஃப் எவ்ரி சைல்ட். அதாவது ஒரு குழந்தைக்கான தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும், என்ன வகையான மாற்றங்கள் வந்தாலும், அந்த மாற்றங்களுக்கு ஏற்று அந்த குழந்தைங்களுக்கு தேவையானது கொடுக்க வேண்டியது எஜுகேட்டரோட கடமையாக இருக்குது. ஸோ அடாப்டபிலிட்டி இஸ் அ வெரி என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அடாப்டேஷன் ஸ்கில். இப்போது ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி, மற்ற டிஜிட்டல் வெப்சைட்ஸ்லையோ இல்லை மற்ற ரிசோர்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெட்டரான லேர்னிங்கை நம்மளோட குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு வருது, நம்மளோட கிளாஸ் ரூம்ஸை எப்படி எஃபெக்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்ற அடாப்டேஷனை ஒரு எஜுகேட்டராக ஒரு நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மொழியோட சொல்லி கொடுக்க வேண்டியதையோ எவ்வளோ எஃபெக்டிவாக எவ்வளோ எளிமைப்படுத்தி ஒரு குழந்தைக்கு புரிய வைக்க முடியுமோ அதுதான் ஒரு லாங்குவேஜ் ஸ்கில். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கிறது மூலமாக நம்மகிட்ட கொண்டு சேர்க்க முடியும். ஸோ லாங்குவேஜ் ஸ்கில் எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் குழந்தைங்களுக்கு நம்ம புரிதலை ஏற்படுத்த முடியுமோ, அதாவது ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கை சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயம் அதை ப்ரொனன்சியேஷன் டெக்னிக்ஸை வச்சோ இல்லை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியோ அதை ஈஸியாக பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த லாங்குவேஜ் ஸ்கில். இது ரீடிங் ஸ்கில். ரீடிங் அப்படின்னா என்ன? வாசித்தல். ஆனால் ரீடிங் மட்டும் இல்லாமல் காம்ப்ரஹெண்டிங் ஸ்கில்ஸ், அதாவது காம்ப்ரஹெண்டிங் ஸ்கில்லும் இந்த படிப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெமரி போயம் அப்படின்னா அந்த மெமரி போயமை நம்ம மனப்பாடம் பண்ணி, மெமரி போயம் இல்லாமல் இது எல்லா விஷயங்களையும் மெமரி பண்ணாமல் படித்து புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நம்ம சொல்கிறது இல்லை எழுதுறது, இதுதான் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில். பேஷன்ஸ், பொறுமை. மூணாவது அடாப்டபிலிட்டி, அதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த என்விரான்மெண்ட் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தகவமைச்சுக்கிறது. அதுக்கு அடுத்ததான் லாங்குவேஜ் எபிலிட்டி, மொழி பற்றின ஆளுமை இல்லை மொழி திறன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ரீடிங் அண்ட் காம்ப்ரஹென்ஷன் ஸ்கில், படித்தல், வாசித்தல் அல்லது மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வரதை எளிமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு ஸ்கில். ஸோ இந்த ஃபீல்டில் என்னெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு டீச்சர். டீச்சர் இஸ் சம்ஒன் ஹூ டீச்சர்ஸ். என்ன டீச் பண்ணுவாங்க? எல்லாமே டீச் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம படிக்கிறதுக்கு தாண்டி ஒரு வாழ்க்கையில் என்னென்ன நல்லது கேட்குது, அதை தாண்டி நம்மளோட வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு, நம்மளோட வாழ்க்கையை நல்ல வழியில் அமைச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்னா ஒரு என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம். ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு காலேஜஸில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு ட்ரைனிங் சென்டரில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஸ்பெஷல் எஜுகேஷன் பற்றி பார்க்கணும் இல்லையா? அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனா என்ன, சிறந்த தன்மை படிப்பு குறைபாடு சார் ஓகே வாங்க சார் சொல்லி கொடுக்குற பாடம்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங்கே அவங்க டீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஹூ இஸ் அன் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்? அதாவது பாடத்திட்டம் செயல்படுத்தக்கூடிய நிறுவனங்களில் இந்திய வேலை வாய்ப்புகள். ஸோ பாடத்திட்டம் அப்படின்றது நம்மளோட பள்ளிக்கல்வி தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பாடத்திட்டம் செயல்படுறாங்க. அந்த மாதிரியான எல்லா இடங்களிலுமே இந்த எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெக்சரர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். லெக்சரர்னா யார்? அதாவது இப்போ நம்ம ஸ்கூல்ஸை தாண்டி என்ன படிக்க போகணும்
இப்போ எல்லாமே வந்துருதுல்ல, எல்லாமே அங்கே எடுத்துருது. அதுக்காக தான் நான் எடுத்தது. அதனால தான் பயாலஜி குரூப்பே இவ்வளோ நாள் வராமல் இருந்தது. நாங்கள் இவ்வளோ தூரம் ரொம்ப நாளாக கேட்டுருக்கோம் சார். ஒரு வகுப்பு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி காலேஜஸாக இருக்கணும், இல்லை நம்ம எழுத ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான கரிக்குலம் அதுக்கு என்னென்ன பார்த்துக்கிறது அப்படின்னு ட்ரேட் பண்ணுறதா இருக்கணும். இது எல்லாமே ட்ரேட் பண்ணுறோம்னா ஒரு கரிக்குலம் டெவலப் ஆகும். ஓகேவா? இந்த கரிக்குலம் டெவலப்பர்ஸ்க்கான எந்த அளவுக்கு சிறந்த முறையில் எடுத்து பாரு. இவங்களோட சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 3.5 5.5 lakhs வரைக்கும் அவங்களால earn பண்ண முடியும். இவங்களும் ஏற்கனவே பிஎஸ்சி படிச்சுட்டு ஒரு பேசிக் டிகிரி ஒரு பேசிக் டிகிரி படிச்சுட்டு பிஏ படிச்சா அவங்க இந்த வேலைக்கு சில கோர்சஸ்க்கு தேவையான கண்டென்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து புக்ஸாக கொடுக்குறாங்க, வீடியோஸாக கொடுக்குறாங்க. இந்த புக்ஸ் எல்லாமே அவங்க போட்டு கொடுக்குறாங்க. நம்மளோட கவர்மெண்ட் போர்ட்ஸ், அதாவது டிஆர்பி மாதிரியான கவர்மெண்ட் போர்ட்ஸ் இல்லை எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் இவங்களோட வேலைகள் அதிகமாக இருக்குது. எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர் இதுதான் நம்ம பார்க்க போகிற அடுத்தது. ஸோ எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்த மாதிரி ஒரு பேசிக் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூட பிஎட் முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் ஈஸி பண்ணலாம், நிறைய எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேலைகளும், சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேலைகளும் எங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுமே அதை இன்ஸ்பெக்டர்ஸாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஸ்பெஷல் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன்